பஞ்சாயத்தன பூஜையை செய்ய வேண்டும். அதுவும் எப்படி? தினசரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கா. இது என்ன இந்த 5 ஆதார சக்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன், விநாயகர், அம்பாள், சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய 5 நபர்களைத்தான் சொல்கிறார்கள். இந்த 5 தேவதைகளையுமே தினந்தோறும் ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஒவ்வொருத்தர் அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி அந்த வரிசை கிரமம்ங்கிறத வச்சுப்பார். ஒரு சில பேர் முதல்ல விநாயகர் பூஜை ஆரம்பிக்கணும், முதல்ல விநாயகரை வழிபட வேண்டும், அப்புறம் சூரியனை வழிபட வேண்டும், அப்புறம் அம்பாள், அப்புறம் சிவன், அப்புறம் விஷ்ணுவை வழிபட வேண்டும் சொல்லுவார். இது அவரவருடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது. சரி சார், இதெல்லாம் நான் எப்படி வழிபட வேண்டும்? இந்த நதியில கிடைக்கிற விஷயம் சொன்னோம் இல்லையா, நர்மதை நதியிலே பானலிங்கம்ங்கிறது கிடைக்கும், அது சிவஸ்வரூபம்னு சொன்னோம். சோனா நதியில பார்த்தோம்னா இந்த சோனபத்திரம்ங்கிறது கிடைக்கும், அது விநாயக பெருமானுடைய ஸ்வரூபம்னு சொன்னோம். அதே மாதிரி கண்டகி நதியிலே கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லி ஷால கிராமம் சொன்னோம் இல்லையா, அதுல மகாவிஷ்ணுடைய அம்சம் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. இவை மூன்றிற்கும் தனியாக ஆவாகனம் என்பது அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா அதுல இயற்கையாகவே அந்த சக்தியானது நிறைந்திருப்பதால் அவற்றை தனியாக நாம் ஒரு ஆவாகனமோ அல்லது பிரதிஷ்டாபன விதியோ அவசியம் இல்லை. இந்த ஸ்பட்டிகத்திற்கும், அதாவது சூரியனை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பட்டிகத்திற்கும் மற்றும் அந்த காரியத்துல வச்சிருக்கோம் இல்லையா அந்த அம்பாளுக்கு மட்டும்தான் தனியா ஆவாகனமும் பிரதிஷ்டாபன விதியும் தேவைப்படும். அதை உங்களுடைய குடும்ப சாஸ்திரியை கொண்டு அதை ஆவாகனம் செய்து பூஜித்து வர வேண்டியது. ஆக தினந்தோறும் செய்ய வேண்டிய இந்த 5 ஆதார சக்திகளை பூஜிப்பதைத்தான் பஞ்சாயத்தன பூஜை என்று சொல்கிறார்கள். இது போக இந்த பஞ்சாயனத்துக்கு அபிஷேகம் பண்றோம் இல்லையா, இந்த பால் தயிர்ல அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாலினை கண்டிப்பாக பிரசாதமாக உட்கொள்ளவே கூடாது. இதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் சொன்னா, இறை மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாலினை அதை தீர்த்த பிரசாதமா வாங்கி சாப்பிடுகிறோம். நம்முடைய தர்மசாஸ்திரமானது இதனை வலுவாகவே மறுக்கிறது. இவ்வாறு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலையும் தயிரையும் கண்டிப்பாக பிரசாதமாக உட்கொள்ள கூடாது. எதை தெரியுமா பிரசாதமா வாங்கிக்கலாம்னு சொல்றது? அந்த சந்தன அபிஷேகம்ங்கிறத பண்றா இல்லையா, அந்த சந்தன ஜலத்தினை தனியாக பிடித்து ஸ்ரீபாத தீர்த்த சரணாமிர்தம் என்று சொல்லி அதனை பருகலாம்னு சொல்றது. அது கூட சந்தனாபிஷேகம்னா எப்படி தெரியுமா, நம்ம கடையில விற்கக்கூடிய அந்த சந்தன வில்லைகளை கரைத்து அதன் அபிஷேகம் பண்றதுனால இல்ல. சந்தனம் என்றால் அந்த சந்தன கட்டையை வைத்து அரைக்க வேண்டும். அந்த கல்லிலே வைத்து சந்தன கட்டையை அரைத்து அந்த சந்தனத்திலே தீர்த்தம் கலந்து அதனை அபிஷேகம் செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தத்தினை பிடித்து அதனை ஸ்ரீபாத தீர்த்த சரணாமிர்தம் என்று சொல்லி அதனை பிரசாதமாக பருகலாம் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது.